ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 54. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். சாம் சாம். தேவியின் ரூபம் சர்வ சக்தி சாகம்பரி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை தங்க தகட்டில் அல்லது கஸ்தூரி குங்குமப்பூ கலந்த தண்ணீரில் யந்திரம். ஒரு தாம்பாலத்தில் குங்குமமும் பன்னீரும் சேர்த்து குழைத்தும் யந்திரம் வரைந்து கொள்ளலாம். ஜபம் தினந்தோறும் 1000 முறை 45 நாட்கள் செய்து வர வேண்டும். ஜபம் வடக்கு முகமாக அமர்ந்து செய்ய வேண்டும். யந்திரத்தின் கீழ்ப்பகுதியில் சிவப்பு மலர்களால் துர்காஷ்டோத்தர அர்ச்சனை தினந்தோறும் ஜபம் செய்து முடித்தபின் செய்ய வேண்டும். தினந்தோறும் ஜபம் செய்து முடித்தபின் மையத்தில் யந்திரத்தில் குங்குமத்தால் லலிதா அஷ்டோத்தர அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் நெய் கலந்த அன்னம், வெல்ல பாயசம், பருப்பு கலந்தது, தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: புணர்ச்சியினால் ஏற்படும் நோய்கள், மூத்திர கோஷ நோய்கள் தீரும். விஞ்ஞான அறிவு கிட்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யூட்ரஸ் சம்பந்தப்பட்டது, பைல் சம்பந்தப்பட்டது அல்லது கிளமீடியா, அலர்ஜி இது போன்ற எந்தவிதமான நோய்கள் இருந்தாலும் குணமாகி உடல்நிலை சீராகும். ஸ்லோகம். பவித்ரீகர்த்தும் ந பசுபதி பராதீன ஹிருதயே தயா மித்ரைர் நேத்ரைர் அருண தவல ஷ்யாம ருச்சிபிஹி நதஷோனோ கங்கா தபன தனயேதி த்ருவமமும் த்ரயாணாம் தீர்த்தானாம் முபயநசி சம்பேத மனகம். அர்த்தம்: பசுபதி பராதீன ஹிருதயே. பசுபதியின் வசமான உள்ளம் உள்ளவளே, பசுபதியை தன் வசப்படுத்திய உள்ளம் உள்ளவளே, தயாமித்ரைஹி கருணையால் நட்பு கொண்ட, அருண தவல ஷ்யாம ருச்சிபிஹி சிவப்பும் வெள்ளையும் கருப்பும் வண்ணமாக கொண்ட, நேத்ரைஹி கண்களால், நஹ எங்களை, பவித்ரீகர்த்தும் தூயவராக்க, சோனஹா நத கங்கா தபன தனயா இதி சோனம் எனும் நதம் கங்கை யமுனை என, த்ரயாணாம் தீர்த்தானாம் 3 தீர்த்தங்களின், அனகம் சம்பேதம் குறையற்ற இணைப்பை, உபநயசி அருகில் கொண்டு சேர்க்கிறாய், த்ருவம் இது நிச்சயம். கருத்துரை: பரமசிவனிடம் அர்ப்பணித்த மனமுள்ளவளே, ஹே ஜெகதம்பா, உன்னுடைய கண்களில் சிவப்பு, வெளுப்பு, கருப்பு எனும் 3 விதமான ரேகைகள் வெவ்வேறு வழியாக செல்கின்றன. அவைகள் மேற்கு நோக்கி செல்லும் சிவப்பு வர்ணமுள்ள சோனா நதி, கிழக்கு நோக்கிச் செல்லும் வெளுப்பான கங்கை, கிழக்கு நோக்கிச் செல்லும் கருப்பு வர்ணமுள்ள யமுனை இவைகளின் சங்கமத்தை எங்களை புனிதம் செய்வதற்காக அமைத்திருக்கிறாய் என்றே நினைக்கிறேன்.